வணக்கம். இந்த பேச்சுங்கிறது மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம்னு கூட சொல்லலாம். பேசுதல் என்பது இந்த பேச்சிலேயே பொருளுடைய பேச்சு, பொருளற்ற பேச்சு, அது வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவன்கிட்ட போய் அப்படிமோ, இதெல்லாம் கூட இருக்குது. இதை தவிர சிலருடைய சுபாவங்களை சொல்கிறப்ப, மனித சுபாவங்களை பற்றி சொல்லுகிற போது, அவருடைய குணநலன்களை பற்றி சொல்கிறப்ப அவர் அதிகமாக பேச மாட்டாருங்க. ஒருத்தரை சொல்லுவாங்க, அடுத்த ஆளை சொல்கிறப்ப ஐயோ அந்த ஆள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரெண்டாவது ஆளை சொல்லுவோம். இந்த ரெண்டும் இல்லாத சில பேர் இருப்பாங்க. அவங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க, பேசக்கூடாதுன்னு பேசாமல் இருப்பாங்க. இந்த 3 வகையை பற்றி சொல்கிறப்ப ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு வித்தியாசமான சொற்களை பயன்படுத்துகிறாங்க. அதாவது எப்படின்னா, இன்ட்ரோவெர்ட் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, குறைவாக பேசக்கூடிய கூச்ச சுபாவம் உள்ளவர்களை சொல்கிறாங்க. உள்முகமாக நோக்கி பேசிக்கொள்ளுகின்ற, அதிகமாக பேச்சை பயன்படுத்தாமல் பேசுகிறவங்க. இதுக்கு நல்ல தமிழில் உண்ணாளி அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அந்த சொற்கள், அந்த சொல் இருக்கட்டும். இப்போ இவங்கள பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, யார்கிட்டையும் போய் கேட்டால் சடார்னு பேசிட மாட்டாங்க. அவங்க பேசட்டுமே, அவங்க கேள்வி கேட்கட்டுமே, அப்புறமேல் பேசுவோமே அப்படின்னு இருப்பாங்க. இவர்கள் ஒரு வகையை சார்ந்தவர். இது குணம்தான். அவங்க வேணும்னு அப்படி செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அடுத்ததுக்கு வாங்க. அவர் வந்துட்டாலே அந்த இடமே கலகலப்பாக மாறிடும். அவரை பற்றி சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரோவெர்ட் அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி எதையும் வேகமாக பேசுவாங்க, வெளிப்படையாக பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆட்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டும் போக ஆம்பிவெர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது பேசாமல் இருக்க மாட்டாங்க, அதிகமாகவும் பேச மாட்டாங்க. இவங்க ஒரு நியூட்ரல் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சமநிலை பேச்சாளர்கள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இதில் நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இது நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. நல்லா சொன்னீங்கன்னா, எப்படின்னா இது ஊர் தான் தீர்மானிக்கும். இப்போ நம்மளை பற்றி நம்ம ஒரு கருத்து வச்சுருந்தாலும் கூட, நம்மை பற்றிய நம்முடைய நண்பர்கள் வட்டத்திலோ அல்லது நம்முடைய பணியிடத்திலோ மற்ற இடத்துலையோ பேசுகிறப்ப நம்ம பற்றி ஒரு கருத்து வச்சுருப்பாங்க. எப்படியாக இருந்தாலும் கூட பேசுதல் என்கின்ற விஷயத்தில் நாம் தேவையான அளவு பேசுதல் என்பது முக்கியமான ஒன்று. பேசாமல் விட்டுட்டோம்னா இன்னும் கஷ்டம். அதுலேயும் பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பேசாமல் பெண்கள் இருந்தாங்கன்னா அது ஒரு உம்மனா மூஞ்சி அப்படின்றவாங்க. ரொம்ப பேசிட்டாலோ வாயாடி அப்படிம்பாங்க. சரி, பேசவும் இல்லாமல் பேசாமல் இருந்தால் ஐயோ அது மண்டக்கராக்குங்க அப்படிம்பாங்க. இது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக சொல்கிறத பார்க்குறோம். நம்ம கோபமாக தான் வரும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கூட. ஆனாலும் கூட என்ன தெரியுங்களா, தேவையான இடத்தில் பேசிக்கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் கிருஷ்ணதேவராயருடைய சபையில் ஒருனா 3 பொம்மைகளை கொண்டு வந்தால் ஒரு சிற்பி. அந்த 3 அழகான பெண்களுடைய பொம்மை, 3 ஒரே மாதிரி இருக்குது, அச்சில் வார்த்தை மாதிரி. இதில் வேறுபாடு இருக்குது, இதை கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படின்னா. கிருஷ்ணதேவராயர் பார்த்தாரு, எல்லோரும் சுற்றி பார்த்தாங்க, உண்மை கூட வித்தியாசம் இல்லை. எப்பா இதில் வித்தியாசமே இல்லை அப்படின்ட்டார். அதுக்குள்ளே கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு யோசனை வந்தது. தெனாலிராமனை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. தெனாலிராமன் வந்தாப்புல அவர் ஜோக் சொல்கிறவரோ மற்றதோ இல்லை, அவர் விகடகவி. அதாவது கொஞ்சம் இன்டலெக்சுவல் காமெடி, விட் அண்ட் ஹியூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவர் வந்தார். 3 ஒரே பொம்மை தான், ஆனால் அதில் வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீ பார்ப்பா அப்படின்னு. உடனே தெனாலிராமன் 3ஐயும் சுற்றி பார்த்துட்டு ஒரு சின்ன ஈர்க்குச்சி ஒன்று வேணும்னு வாங்கிட்டான். வாங்கிட்டு இந்த பொம்மை 3மே பெண்கள் பொம்மை, 3 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை. அதனுடைய இந்த காதில் இப்படி விட்டான் அந்த குச்சியை, நீளமான குச்சி அது அப்படி போக 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 போய் இந்த பக்கம் வந்துருச்சு. சரி, இன்னொரு குச்சியை எடுத்தான். 2வது பொம்மைகிட்ட போனான். பொம்மைகிட்ட போய் அதனுடைய காதில் விட்டான். அது அப்படியே வாய் வெளியே வந்துருச்சு. 3வது பொம்மைகிட்ட போனான். இப்போ அந்த பொம்மைகிட்ட அப்படி உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் உள்ளே போனது உள்ளே போயிடுச்சு, அந்த குச்சி வெளியே வரல. இதுதான் வேறுபாடு அப்படின்னா. என்ன வேறுபாடுன்னு கேட்டாங்க எல்லோரும். இந்த பாருங்கள், இந்த முதல் பொம்மை எதாக இருந்தாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரும், கேட்காது. இந்த 2வது பொம்மை காதில் கேட்கும், கேட்டதை தனக்குள்ளே வச்சுக்கிறாது, அடுத்த ஆள்கிட்ட சொல்லிவிடும். 3வது பொம்மை தான் சிறந்த பொம்மை. எப்படி? எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ளும், தனக்குள் வைத்துக்கொள்ளும்.
இது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. இப்போ இது கதையாக கூட இருக்கட்டும், கற்பனையாக கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாம் பேசுகிற போது எப்படி பேசுகிறோம், பேச வேண்டாத இடத்தில் பேசுவதோ, பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பதோ, அது நமக்கு நன்மையோ தீமையோ விளைவிக்குமானால் அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் அமையணும். அப்போ மௌனமாக இருத்தல் சிறப்பு, இது ஞானிகள் சொல்கிறது. ஆனால் அது இயல்பு வாழ்க்கைக்கு சரியாக வருமா? அதே போல் கலகலகப்பாக இருக்கின்றவர்களை கூட சில நேரங்களில் சிலர் ரொம்ப பேசுகிறானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. ரெண்டும் இல்லாமல் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கவும் முடியாது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு நான் என்னென்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, எந்த இடத்தையும் கலகலப்பாக வைத்து கொண்டால் நாமும் நல்லா பேசி அவங்களையும் பேச வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நான் பேச்சு துறையில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் இன்ட்ரோவெட், எக்ஸ்ட்ரோவெட், ஆம்பிவெட் என்ற இந்த மூன்றையும் யோசித்து பார்க்கிற போது உள்முகமாக பேசுதல், கலகலப்பாக பேசுதல், தேவையான போது பேசுதல் என்ற அந்த வகைராக்களில் நீங்கள் எந்த வகை என்பதை யோசித்து கொள்ளுங்கள். தேவையான போது இந்த மூன்றிலே ஒன்றை கடைப்பிடிக்கலாம். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை தரும். பேச்சு ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன நினைக்க வேண்டாம், பேசி பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.